என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. மகா காளியே, உன்னை தேடி இங்கு வந்த சமயம் உன்னுடைய தீய சக்திகளால் பாதிப்படைந்த பாலகர்களையும் பிரபஞ்சத்தையும் காத்திருக்க இயலும். ஆனால் நீ உனது ஆணவத்தினால் அது எதையும் செய்யவில்லை. மகா காளியானவள் உன்னை விட உக்கிரமானவள். அளவு கடந்த வெப்பத்தை அவளால் உருவாக்க இயலும் என்பதை அறிய மாட்டாய். அந்த பார்வதியானவள் பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்துவதற்காக சீதலா மாதாவாகவும் உருவெடுக்க இயலும் என்பதை அறிந்து கொள். சீதல மாதா இனி இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் சரீரத்தையும் குணப்படுத்தி விடுவார். எக்கணமெல்லாம் தீய சக்திகளின் வெப்பமானது அளவு கடக்கின்றதோ, பிரபஞ்சத்தில் குளிரையும் நிலவச் செய்வதற்காக, மீண்டும் பிரபஞ்சம் சமநிலை அடையச் செய்வதற்காக சீதல மாதா எப்பொழுதும் தோன்றுவாள். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. இனி என்றுமே நான் வழி தவறி தீய வழியில் செல்ல விரும்பவில்லை. தாங்கள் தயவு கூர்ந்து எனக்கு நல்வழி காட்டுங்கள் தாயே. எனது வாகனம் எப்பொழுதும் எனது வழியில் இருந்து மாறிச் செல்லாது. அது எப்பொழுதுமே சரியான வழியில்தான் செல்லும். ஆம் ஜுராசுரா, இன்று முதல் நீ எனது வாகனமாவாய். எனது பயணம்தான் உனது பயணமாகும். எனது பாதைதான் உனது பாதையும் ஆகும். நாராயணர் யோக நித்திரையிலிருந்து எழுந்து வரும் நேரம் வந்துவிட்டது. அதன் பிறகும் மாபெரும் சங்கடம் ஒன்று நிச்சயம் உருவாகும். என்ன இது? இதற்கு முன்பு இவ்வாறு தோன்றியதே இல்லையே. இதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும்? என்னவாயிற்று தந்தையே? அந்த ஜுராசுரனை கட்டுப்படுத்திய பிறகு சீதலா தாயார் பிரபஞ்சத்தின் அனைத்து பாலகர்களையும் ஜுராசுரனின் நோயிலிருந்து காப்பாற்றி விட்டார்களே. பிறகு ஏன் தாங்கள் கவலையாக உள்ளீர்கள்? ஜுராசுரன் ஏற்படுத்திய ஜுரம் மற்றும் அவனது தீய சக்திகளால் பாதிப்படைந்தது பிரபஞ்சம் மட்டுமல்ல, வேறொரு முக்கிய நபரும் அதனால் பாதிப்படைந்திருக்கிறார் மகனே. நாராயணரா? ஆம் பார்வதி, நாராயணருக்கு இவ்வாறு நேர்ந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணமாக இருக்கும்? ஜுராசுரனால் இந்த பிரபஞ்சத்தில் உருவான தாக்கங்களை தாங்கிக் கொள்ளவே யோக நித்திரை நிலைக்கு சென்றார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற முறையில் பிரபஞ்சத்தில் ஏற்படும் எத்தகைய தாக்கமாயினும் அதனை தாங்கிக் கொள்வது அவரது தர்மமாகும். நாராயணரை இந்த தாக்கத்திலிருந்து மீட்க வேற வழியே இல்லையா மகாதேவா? அதற்கு ஒரு உபாயம் ஒன்றுள்ளது கௌரி. நாராயணரை இந்த யோக நித்திரை நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும். எந்த தீய சக்தியானது நாராயணரை பாதிப்படையச் செய்ததோ அதுவே நாராயணரின் யோக நித்திரை நிலையை அகற்றிவிடும். ஒன்றை நினைவில் கொள் லட்சுமி தேவி, தீய சக்திகளை அழிப்பதற்கு வழிவகை செய்து நாராயணர் யோக நித்திரைக்கு சென்று விடுவார். அதே போன்று இம்முறையும் யோக நித்திரை நிலை அகலும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும்.
விளைந்த இச்சங்கடத்தை விட பெரியது. காலச்சக்கரம் என்பது புதிய திசையில் பயணிப்பதே ஆகும். அந்தகனுடன் தொடர்புடைய ஒரு கர்ம பலனை அனுபவிக்க வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டது. அந்தகனின் புதல்வன் ஆதியா? ஆம் அசுரத்தாயே, நான் ஆதி. நீண்ட நாட்களாக பிரபஞ்சத்துடன் பற்றற்றிருந்தேன். நான் இல்லாத நிலையில் என்னென்னவோ நடந்துவிட்டது. என் தந்தை எப்படி அழிந்தார் என்பதை நான் அறியேன். தாங்கள் என் தந்தைக்கு எவ்வாறு உறுதுணையாக இருந்தீர்கள் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் இப்பொழுது நான் வந்துவிட்டேன். இனி தங்கள் நோக்கத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஏற்கனவே என்னால் இந்த பிரபஞ்சம் தீமையை அனுபவித்து வருகிறது. நான் மீண்டும் ஆதியை அப்படி ஒரு செயலை செய்ய விடமாட்டேன். அதற்கு என்னால் உறுதுணையாக இருக்க முடியாது. என்னவாயிற்று அசுரத்தாயே? தங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? சந்தேகம் உள்ளது மகனே, உண்மை. மகாதேவர் மற்றும் மகாகாளியை சங்கடத்தில் ஆழ்த்தியது என்னுடைய துணிச்சல் மட்டுமல்ல, நான் செய்த மிகப்பெரிய தவறாகும். அப்படி செய்தால் நான் என் புதல்வர்களின் மரணத்திற்கு பழிவாங்கலாம் என்று எண்ணியிருந்தேன். உண்மையில் என் புதல்வர்களுக்காக அப்படி செய்யவில்லை. அது எனக்குள் இருந்த கோபம் மற்றும் பொறாமையின் வெளிப்பாடாகும். அதற்கும் என் புதல்வர்களின் மரணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு என் தந்தையின் அஸ்தி வேண்டும். அவர் வாழும் பொழுதுதான் என்னால் அவருடன் இருக்க இயலவில்லை. இப்பொழுது இந்த அஸ்தியின் மூலமாவது தந்தை மற்றும் மகனின் உறவை நிறைவு செய்ய நினைக்கிறேன். ஆதி, என்னை போல் உனது கோபத்தையும் வேதனையையும் உன் ஆயுதமாக்கி உன் அறிவை இழந்து விடாதே. ஆதி, நீ என்ன செய்கிறாய்? ஆதி, என்னை விடுவித்து விடு. ஆதி, நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய். இல்லை அசுரத்தாய் திதி, நான் இல்லாத பொழுது நடந்த ஒவ்வொரு தவறுக்கும் பழிவாங்கப் போகிறேன். நான் என் தந்தையின் மரணத்திற்கு நிச்சயம் பழிவாங்கியே தீருவேன். தங்களால் நிறைவேற்ற முடியாத காரியத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன். பிரம்மதேவர் எனக்கு ஒரு வரம் அளித்துள்ளார். அதை பயன்படுத்தி என்னால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். அதை மும்மூர்த்திகளாலும் கூட அறிய இயலாது. எனது தந்தையின் அஸ்தியின் வாயிலாக நான் கைலாய குடும்பத்தின் பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி அறிந்து கொண்டேன். என் தந்தைக்கு மிகவும் பிரியமான வடிவத்தை நான் இப்பொழுது எடுக்கப் போகிறேன். ஆதி கைலாயத்திற்கு சென்று விட்டால் பேரழிவு ஏற்படும். என்னால் உங்கள் வேதனையை நன்றாக உணர முடிகிறது மகாதேவா. தாங்கள் வணங்கும் நாராயணர் துன்பத்தில் இருப்பதை தாங்கள் காண்பது தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுதான். யோக நித்திரையில் இருக்கும் நாராயணரை பற்றி மட்டும் நான் கவலை கொள்ளவில்லை கௌரி. ஒருவேளை நாராயணரை எவரேனும் அந்நிலையை விட்டு அகற்ற முயற்சித்தால் பிரபஞ்சத்தில் சமநிலையற்ற ஒரு தன்மை உருவாகி மாபெரும் சங்கடம் விளைய அது காரணமாகிவிடும். ஆனால் நாராயணரின் யோக நித்திரையை தடை செய்வது யாராக இருக்கும்? சில சமயம் அதீத அன்பு கொண்டவர்களுக்காக நாம் துணிவு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முயற்சிப்போம். ஆனால் அதன் விளைவானது விளைந்த சங்கடத்தை விபரீதமாக்கிவிடும். போதும் சுவாமி,
என்னால் தங்களை துன்பத்தில் பார்க்க இயலாது. நான் தங்களின் அன்பிற்கு பாத்திரமானவள், மனைவியாவேன். அந்த காரணத்தினால் தங்களின் இந்த துன்பத்தை விரட்டுவதற்காக என்னால் முடிந்தவரை நான் முயற்சிப்பேன். அப்படியென்றால் நாராயணர் மெல்ல மெல்ல தீய சக்தியிடமிருந்து விடுபடுகிறார். தேவி லக்ஷ்மி செய்தது முறையற்ற செயலாகும். நாராயணர் தன்னுடைய சக்தியால் தீய சக்திகள் அனைத்தையும் தன் கட்டுக்குள் வைத்திருந்தார். இப்பொழுது அந்த சக்திகள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் நுழைந்து விட்டது. எனவே விளையப் போவது விபரீதமே. என்ன பெண் விளைவு மகாதேவா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் அதற்கான ரூபம் கொண்டு வெளிவருவது இயல்பே. இக்கணம் 2 தீய சக்திகளானது அதனுடைய உருவம் கொள்ளப் போகிறது. இந்த 2 சக்திகளும் பிரபஞ்சத்தையே பூரணமாக அழிக்கக்கூடிய சக்தி படைத்ததாகும். தீய சக்திகளின் 2 உருவங்களும் வேறு வேறு மனோபாவத்தை கொண்டதாகும். அவைகள் மனநிலையையும் மாற்றக்கூடியதாகும். அதில் ஒரு சக்தி ஆசையின் முழு வடிவமாக விளங்கும். அதன் பெயர் மது. மற்றொரு சக்தியோ பொறாமையின் முழு உருவமாக விளங்கும். அதாவது கேட்டப். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இறுதியாக நமக்கு ஒரு வடிவம் கிடைத்துவிட்டது கேட்டப். இனி இந்த பிரபஞ்சத்தை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை யாராலும் தடுக்க முடியாது, எவராலும் முடியாது. ஆம் மது, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை உள்ளவரான மகாவிஷ்ணு இப்பொழுது யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார். இப்பொழுது நமக்கருகில் பிரம்மலோகம் உள்ளது. வா, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். பிரம்மலோகத்தை எப்படி வசப்படுத்துவது என்கின்ற வித்தையை நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன் கேதாப். நான் பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த அசுரர்கள் பிரம்மலோகத்தை கட்டுப்படுத்துவதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். என்ன நேர்ந்தது கௌரி? விசித்திரமான ஒன்றை உணர்ந்தேன் மகாதேவா. என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் கண்டது போல் இப்பொழுது உணர்ந்தேன். அந்த பெண் என்னைப் போலவே இருந்தாள். ஆனால் அது நான் இல்லை மகாதேவா. அந்த 2 அசுரர்களும் ஏதேனும் தீய செயல்களை செய்யும் முன் நான் பிரம்மலோகம் சென்று அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். ஓம் நம சிவாய. இந்த தேவர்கள் நம்மிடம் ஏதோ சூழ்ச்சி செய்வது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆம் மது, இவர்கள் நம்மிடம் ஏதாவது தந்திரத்தை கையாளும் முன் இவ்விடத்தை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இருவரும் நாராயணரின் உடலில் இருந்து தோன்றியிருக்கலாம். ஆனால் அதனை காரணமாக கொண்டு
ஏதேனும் தீய செயல்களை செய்யும் எண்ணம் கொள்ளாதீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். நாங்கள் இவ்விடத்தை எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வரை இங்கிருந்து நாங்கள் செல்லப் போவதே இல்லை. எவரேனும் எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தால் அவர்கள் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும். இது யுத்தத்திற்கான நேரம் அல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் நேரமாகும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாயே, தாங்களா? நான் மகாதேவரை எண்ணி தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தாங்கள் தரிசனம் தர வந்திருக்கிறீர்களே, இது எப்படி தாயே? நீ எதற்காக இந்த தவம் புரிகிறாய் என்பதை நான் அறிவேன். மகாதேவரிடமிருந்து வரத்தை பெற்று இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உன் தகுதியையும் திறமையையும் நிரூபிக்க நினைக்கிறாய், இல்லையா? மகாதேவர் மீதான உனது பக்தியைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையினால் நானும் இப்பொழுது உனக்கு ஒரு வரத்தை அளிக்கிறேன். அது உனது எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக உனக்கு உதவியாக இருக்கும். உன்னுடைய தோற்றமானது அந்த மகா காளியைப் போலவே உள்ளது. ஆனால் பார்வதி தாயார் எப்பொழுதும் தன் பக்தர்களுக்கு இப்படி ஒரு வரத்தை அளிக்கவே மாட்டார். ஏனெனில் நீ அளித்த வரத்தினால் இப்பிரபஞ்சம் சமநிலை அற்றுப்போம். கூறு, யார் நீ? என் தந்தை வாழ்நாள் முழுவதும் ஒருவரைத்தான் நேசித்தார், அவரது தாயார் பார்வதியை. எனது தந்தையின் பேரழிவிற்கு காரணமாக இருந்ததோ அந்த வடிவம்தான் இப்பொழுது இந்த பிரபஞ்சம் அழிவதற்கும் காரணமாக இருக்கப் போகிறது. அந்தகனின் புதல்வன் ஆதி இனி மகாதேவர் மற்றும் மகாகாளியை தனது தந்தையின் மரணத்திற்காக நிச்சயமாக பழிக்கு பழி வாங்குவார். ஒன்று தெரியுமா? நான் பெற்ற வரத்தினால் மும்மூர்த்திகளால் கூட என்னை கண்டுபிடிக்க இயலாது. உண்மையில் நான் அந்தகனின் புதல்வன் ஆதியாவே. அப்படி இருக்கையில் நீ என்னை தேடி வர காரணம் என்ன? மகாதேவர் உனக்கு எப்படி காட்சியளிக்கப் போகிறார் என்று உனக்கு நான் கூறுவேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ என்னுடைய திட்டத்தில் எனக்கு உதவி புரிய வேண்டும். சரி, நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன் திட்டம் என்ன? நீ மகாதேவரிடம் எந்த வரத்தை கேட்க வேண்டும் என்று நானே உனக்கு எடுத்துரைப்பேன். மேலும் எந்த விதத்தில் வாய்ப்பு வரும் பொழுது அந்த வரத்தினை மகாதேவருக்கு எதிராக எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உனக்கு விரிவாக கூறுவேன். ஆகையால் நீ ஒரே ஒரு முறை அந்த மகாதேவரை உன் வசப்படுத்தி விட்டால் அதன் பிறகு நீ இந்த பிரபஞ்சத்தை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரத்தை கேட்டு பெறலாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?